everyone, welcome to Food Pros channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது Tutti-Frutti PopCream. இது என்ன PopCream பார்க்கறீங்களா? ஒரே ஐஸ்கிரீமை வச்சு பாப்சிக்கலாவும் பண்ணலாம், ஐஸ்கிரீமாவும் பண்ணலாம். இப்போ குழந்தைங்க எல்லாம் வீட்ல இருக்காங்க. சோ நீங்க அவங்களையும் கூட சேர்த்து பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா ஜாலியா இருக்கும். ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த Tutti-Frutti PopCreamக்கு நமக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மி தான். ஹெவி க்ரீம், சுகர், ரோஸ் மில்க் எசன்ஸ், அப்புறம் Tutti-Frutti. ஹெவி க்ரீம் எப்போவுமே கோல்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் எடுத்து பண்ணுங்கள். வார்ம் டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா க்ரீம் விப் ஆகாது. இப்போ நான் ஒரு வைடான பவுலில் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட க்ரீம் நல்ல கோல்டாக இருக்குது. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து அப்படியே எடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு விப் க்ரீம் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. இனிஷியலாக லோ ஸ்பீடில் ஆரம்பிப்போம். ஏன்னா ஃபாஸ்ட்டாக க்ரீம் விப் பண்ணிங்கன்னா கர்டில் ஆகிடும். நம்ம சக்கரை பாகு பண்ணும்போது எப்படி நம்ம பக்கத்துலேயே இருந்து பண்ணுவோமோ அதே ஸ்டேஜ் தான் இந்த விப்பிங் க்ரீம்க்கும். க்ரீம் நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. இதுதான் சாஃப்ட் பீக் ஸ்டேஜ். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ரொட்டேட் பண்ணும்போது அந்த ரிப்பிள் அழகாக ஃபார்ம் ஆகும். நான் உங்களுக்காக இப்போ எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த சாஃப்ட் பீக் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தெரியுதுல்ல, அந்த சின்ன சின்ன பீக் அதுதான் சாஃப்ட் பீக். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். Tutti-Fruttiலையும் சுகர் இருக்கிறதுனால உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுகர் நல்லா கம்பைன் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நான் லோ ஸ்பீடில் தான் இன்னும் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம சேர்க்குற எல்லா பொருளையுமே சுகர் இருக்குது. ஸோ சுகர் அதிகமாக போச்சுன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். உங்கள் சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த டைப் ஆஃப் ஐஸ்கிரீமுக்கு டெக்ஸ்சர் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் சுகர் இல்லாமையும் பண்ணலாம். க்ரீம் கம்ப்ளீட்டாக விப் ஆயிடுச்சு. சைடில் இருக்கிறதெல்லாம் நான் ஸ்க்ரேப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்குறீங்க இந்த க்ரீம் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த டெக்ஸ்சர் தான் நமக்கு வேணும். நீங்கள் ஸ்பேச்சுலாவில் ஒரு டாலப் எடுக்கும் போது அந்த ஷேப் கரெக்டாக ஹோல்ட் பண்ணணும். இப்படி ஹோல்ட் பண்ணால் தான் அது பர்ஃபெக்ட்லி விப் க்ரீம். இப்போ நம்ம சாப் Tutti-Frutti அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர் தேவைப்படாது. நம்ம கையால் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா விப் க்ரீம் ஃப்ளாட் ஆகிடும். நமக்கான அந்த சாஃப்ட் டெக்ஸ்சர் வராது. நம்ம ஒரு டெக்னிக் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். அதாவது நம்ம பேஸை கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் நடுவில் ஒரு கட் பண்ணுவேன், அப்புறமா ஃபோல்ட் பண்ணுவேன். இதுதான் அந்த டெக்னிக். ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பார்க்கறதுக்கு பஞ்சு மிட்டாயை தொடுற மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் பேஸை ஒரு பவுலில் மூவ் பண்ணிக்கோங்க. இன்னொரு பவுலில் அதே அளவை எடுத்துக்கோங்க. நான் அதில் ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு ஒருவேளை ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஃபுட் கலரிங் கூட சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால கீழே போய் தங்கிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லெவல் ஆஃப் பிங்க் ஷேட் பிடிக்குமோ அது வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஒருவேளை உங்களுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் நல்லாவே பிடிக்குன்னா இதை கம்ப்ளீட்டாகவே ரோஸ் மில்க் எசன்ஸாகவே வச்சு பண்ணிடுங்க. நான் டோட்டலாக 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஷேட் ஆஃப் பிங்க் போதும். இவ்வளோதான், நம்ம ஐஸ்கிரீம் பேஸ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், கலர்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. குழந்தைங்களை கூப்பிட்ற டைம் வந்தாச்சு. நான் ஒரு பாப்சிக்கல் மேக்கர் வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் Tutti-Frutti ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லேயர்ஸ் ஆஃப் மிக்ஸ் மேட்ச் தான் பண்ண போகிறோம். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லேயர் ஆஃப் ஒயிட் பேஸ், அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஆஃப் பிங்க் பேஸ், அதுக்கப்புறம் கொஞ்சமாக Tutti-Frutti போட்டு நான் என்னோட பாப்சிக்கல் பண்ண போகிறேன். நான் இதை அரேஞ்ச் பண்ணும் போதே அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எனக்கு ரொம்பவே டெம்ப்டிங்காக இருந்தது. சாப்பிடாமல் அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு. அதேமாரி உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம Tutti-Frutti PopCreamோட இப்போ பாப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நான் அதை ஸ்டிக் பண்ணி ஓவர் நைட் நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 8 hours ஆகுது ஃப்ரீசர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம நேற்று பண்ண Tutti-Frutti பாப்சிக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அந்த ஷேட்ஸ், அந்த கலர்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாப்சிக்கல் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீமும் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம ஸ்கூப் பண்ணலாம். அப்படி ஸ்கூப் பண்ணும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஐஸ்கிரீம் திக்காக இல்லை, கிறிஸ்டலைஸ் ஆகலை. அப்படி எடுக்கும் போது அப்படியே மேகத்தை எடுத்து கீழே வைக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம Tutti-Frutti PopCream ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஃபுட் ப்ரோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன். Until then, bye from Archana. Everyone take care. See you. Bye bye.